ஹலோ காய்ஸ், இன்றைக்கு என்ன சிக்கலண்டா, ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாண்டுக்கும் 3 போட்டிகளை கொண்ட ஒரு ஓடிய தொடர் ஒன்று நடக்குது. இந்த தொடரில் ஸ்ரீலங்கா ஓரளவுக்கு சமாளித்து விளையாடுமென்ட்டு பார்த்தா ஸ்ரீலங்காண்ட நிலைமை பாரதூரமாக போட்டுது. ஏனென்று கேட்டிங்களேண்டா, ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் முதலாவதே பதுவனிசங்க வேலைக்கு அவுப்பட்டான், ஒரு 6 அடித்து போட்டு. சரின்னு பார்த்தா அடுத்து குசல் மெண்டிஸும் வேலைக்கு அவுப்பட்டான். சரி, குசல் மெண்டிஸ் வளமையை அடிக்கிறவன் இன்றைக்கு அடிக்காட்டி பரவாயில்லை, சரி போட்டும். அடுத்து வர்ற நம்ம கமிண்டு மெண்டிஸ் சாதிப்பான்ட்டு பார்த்தா கமிண்டு மெண்டிஸும் ரன் அவுட் ஆகிட்டான். சரி, கமிண்டு மெண்டிஸும் போட்டான். வளமையாக மிடில் ஓடுற காப்பாற்றுற எங்கள் தலைவன் அசலங்க வந்தோடனே தெரிக்க விடுவான்ட்டு பார்த்தா அசலங்க 0 போயிட்டான். உண்மையை சொல்ல போனால் அசலங்காவை நாங்கள் திட்டி பிரயோசனம் இல்லை. அசலங்கவும் குசல் மெண்டிஸும் கமிண்டு மெண்டிஸும் தான் எங்களை பெரும்பாலும் காப்பாற்றுறது. ஆனால் என்ன சிக்கண்டாண்டைக்கு அசலங்கவும் வேலைக்கு போட்டான். அப்போ ஒரு மேட்சில் அவன் டக் அவுட் அடித்ததை வச்சு அவனை குறைச்சி மதிப்பிடையலாது. சரி, வெளிநாட்டில் ஒரு மஜில் டக் அடிச்சிட்டான், இப்போ என்ன ஒன்றும் செய்யலாது. சரி, அடுத்து ஆக்கள் யாரும் ஒழுங்காக விளையாடுவாங்கன்னு பார்த்தா லியானகே கொஞ்சம் நேரம் உண்மையிலேயே ஒழுங்காக விளையாடினான். அவன் ஒரு 35 ரன் அடித்தான். சரியோ, அவன் ஒரு 35 ரன் அடித்து போட்டு ஷேட்னெட்டை ஷோர்ட் போலை 6 அடிக்க வலிக்கிட்டு மேலே உயர்த்தி விட்டான். ஒரே உயர்த்தா அதோட டீமுன்ற ஆட்டம். சரி, அவனும் அவுப்பட அங்கே ஒழுங்காக விளையாடி கொண்டு வந்த நம்ம வைஸ்கோ ஃபெர்னாண்டோ 55 ரனில் அவனும் அவுட் ஆகிட்டான். அவன் தான் விளையாடி அவன் டீமை காப்பாற்றுறான். அவன் தான் ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். அவன் இருக்குந்தா ஒரு 230 250 ரன்னை ஸ்ரீலங்கா அணி பெருமென்று பார்த்தா அவனும் அவுட் போட்டான். சரி, அதுக்கு பிறகு நம்ம கசரங்க ஒரு கொஞ்சம் நின்று ஒரு 30-33 ரன் அடிச்சுட்டு அவுட் போட்டான். ஸ்ரீலங்கா டீம் 170 சொச்சத்துக்கு ஓல் அவுட் ஆயிடுச்சு. சரி, போனது போட்டும் எப்படி இந்த மாதிரி தோக்க போகிறோம். ஒரு பந்தை போட்டு ஒரு 3-4 விக்கெட் எடுத்து மட்டுக்குள்ளே ஸ்ரீலங்கா டீம் ஓரளவுக்கு தோத்துண்டா பரவாயில்லை, சமாளிக்கலாம். வெளிநாட்டில் எங்களுக்கு எல்லாம் புதுசு இல்லை அப்படி இப்படின்னு ஜோதிச்ச ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு ஆரம்பம் முதலே சோகமாக இருந்தது. நல்ல வேளை நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்யலை என்று தான் தோணுச்சு. வில் ஜங் 90 ரன் அடித்து போட்டான்னு போட்டு பொலந்து ஒரு விக்கெட் போகத்தக்கனா நியூசிலாந்து வின் பண்ணிட்டு 180 ரன் அடிச்சு. இதில் ரவீந்திரா ஒரு 40-45 ரன்லாம் அடிச்சு அவுட் போட்டான். அடுத்து சப்மேன் அவன் ஒரு 20 சொச்சத்தில் நோட் அவுட்டாக நிற்கிறான். நல்ல வேளை வில் ஜங் இன்றைக்கு செஞ்சரி அடிக்கலை. அது ஸ்ரீலங்காவுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இலங்கையின் போலிங் எடுத்து பார்த்தா அதை பற்றி கரைச்சி பிரயோசனம் இல்லை. இப்போதைக்கு வெளிநாட்டில் தெரியும் தானே ஸ்ரீலங்காண்ட போலிங். அப்போ அதை பற்றி கரைச்சி பிரயோசனம் இல்லை. நல்ல வேலை நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலை. ஏன்டா எடுத்திருந்தா அந்த கிரவுண்டுன்ற சைஸுக்கும் ஆக்கள்கிட்ட பந்துன்ற வீச்சுக்கும் சரியோ ஒரு 350-400 ரன் அடித்து துவச்சிருப்பாங்க ஸ்ரீலங்காவுக்கு போட்டுட்டு தான் தோணுது. ஏன்டா ஸ்ரீலங்கா நியூசிலாந்தில் இனி இருக்கிற 2 மேட்சும் வின் பண்ணுவோன்றது சந்தேகமாக தான் கிடக்கு. நான் ஒரு ஸ்ரீலங்கா ரசிகன் தான், இருந்தாலும் ஏன் அப்படி சொல்கிறேன்டா, இவன் நிலைமை பாரதூரமாக இருக்குது. ஒன்றுமே செய்யலாமல் கிடக்காக்களால் இந்த 2 மேட்சையும் ஏதோ சமாளித்து விளையாடி போட்டு உள்ளூருக்கு வரப்போகிற ஆஸ்திரேலியா டீமோடையாவது கொஞ்சம் நல்லா விளையாடி சரியோ மானத்தை காப்பாற்றுங்கோ. வெளியூரில் நாங்கள் தோக்கிறத பற்றி கவலை இல்லை. ஆனால் கொஞ்சம் மட்டுக்க தோத்தா சந்தோஷம். ஆனால் இந்த இலங்கை டீமில் இப்போ யாரை மாற்றி எடுக்கிற என்ன செய்கிறேன் ஒன்று கூட தெரியாமல் கிடக்கு. இலங்கை டீமில் யார் நல்லா விளையாடுறாங்க, யார் நல்லா விளையாடலை அதுவும் தெரியாமல் கிடக்கு. வெளிநாட்டுக்கு போனால் முழு பேரும் சுதப்புறாங்க, உள்நாட்டுக்கு வந்தால் முழு பேரும் அடிக்கிறாங்க. அப்போ யாரை மாற்றுறேன்னு தெரியல. இந்த பாஸ் போலிங்கில் அசிதா ஃபெர்னாண்டோ விட்டால் ஒருத்தரும் இல்லை, அவன் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் மெட்டாக்களை எல்லாம் ஜோதிச்சு பார்த்தா சரி வராது கூட கிடக்கு ஆக்களை வச்சுக்கொண்டு. இப்போ ஸ்ரீலங்கா டீம் இலங்கையில் மட்டும்தான் சோபிக்குது. அதோட இப்போ ஆஸ்திரேலியா வரைக்கும் சமாளிச்சிங்கண்டா காணும். அதுபோக இந்த 2 மேட்ச் இருக்குது, ஓடிய மேட்ச் 2 இருக்குது. 2ஐயும் சமாளித்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 250-300 அடித்து போட்டு அந்த ரன்னை 40 ஓவரில் 45 ஓவரில் கொடுத்தா பரவாயில்லை. இப்படி 170-180 சுருண்டா பக்கத்து டீம் இந்தியாக்காரன் இல்லை நம்மளை பார்த்து கேவலமாக சிரிப்பான். ஏனெண்டா அவனே தோற்று போயிருக்கான், இருந்தாலும் பரவாயில்லைன்னு நாங்கள் காய்ச்ச கதைக்கு கேவலமாக சிரிப்பான். அப்போ இந்த ஸ்ரீலங்கா டீம் வெளியூரில் நடக்கிற மேட்சுகளை நைஸாக முடிச்சு கொண்டு உள்ளூரில் மாஸ்க் ஆடுறது ஸ்ரீலங்கா டீமுக்கு நல்ல என்று நினச்சி கொண்டு சந்தோஷமாக போட்டியில் நாங்கள் கண்டு கழிப்போம். சரியோ, அடுத்த மேட்ச் துவங்க விட்டு அடுத்த மேட்சின் கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.